அந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும், புண்ணுலாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு எளிதில் சீக்கிரம் செரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது. எளிதில் செரிக்கக்கூடிய தீவனங்களை நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடர் தீவனங்களை வந்துட்டு 1:1 1:1 என்ற ரேஷியோவில் நீங்கள் கொடுக்கணுங்க. அடர் தீவனம். இப்போ அடர் தீவன டாப்பிக்கு நான் சொன்னதில்ல, அது தீவன செலவை அதிகரிச்சிடணும் ஒன்று. ஆனால் அதுக்கப்புறம் அடர் தீவனம் அந்த 10 நாளைக்கு அந்த மாதிரி அதிகரிக்கணும். 10 நாளைக்கு வந்துட்டு அடர் தீவனத்தை தீவனங்கள் அதிகரிக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எளிதாக செரிக்கக்கூடிய தீவனங்களை கொடுக்கணும். ஓகேங்களா. கை தீவனத்தை கொடுக்கணும், அடர் தீவனத்தை கொடுக்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் அடர் தீவனத்தை நீங்கள் சேர்க்க போகிறீங்க. அப்படி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா 1:1 என்ற ரேஷியோவில் நீங்கள் சேர்க்கணும். ஓகேங்களா. 1:1 அது என்னன்னா 1:1 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு பங்கு நீங்கள் மக்காச்சோளத்தை சேர்க்குறீங்க அப்படின்னா சேம் அதே பங்கை வந்துட்டு மற்றதை சேர்க்கணும். லைக் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மக்காச்சோளத்தை வந்துட்டு ஒரு 10 கிலோ சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேம் அதே 10 கிலோ வந்துட்டு சோயாபீன்ஸோ இந்த மாதிரி லைக் பார்லியோ இந்த மாதிரி பருப்புகளோ இந்த மாதிரி அதே ஒரு பங்கு சேர்க்கணும். இப்போது அதாவது 1:1 இது எவ்வளோ சரி பங்காக கலக்கிறீங்க அதே சரி பங்கு அதை கலந்து அரைச்சி நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா. அரைச்சி நீங்கள் வந்துட்டு கை தீவனமாக ரெடி பண்ணி இல்லை அடர் தீவனமாக ரெடி பண்ணி கையிலேயே கூட தண்ணி லைட்டாக ஊற்றி கொடுக்கலாம். ஓகேங்களா. இது வந்துட்டு இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா தாயாட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மிதமான வார்ம் வாட்டர் கொடுக்கணுங்க. இது நீங்கள் நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. சத்தியமாக பண்ணவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பண்ணவே மாட்டாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். குட்டி போட்ட உடனே இந்த தாயாட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெந்நீர் கொடுக்கணுங்க. ஏன்னா வந்துட்டு அது கொடுக்கணும். அது கொடுத்து பாருங்கள் ஆடு. அதுக்கப்புறம் உங்களுக்கே ரிசல்ட் தெரியும். கொடுக்கணும் ஆக்சுவலாக. அதனால் பண்ணுறதே கிடையாது. இது ஒரு பெரிய மிஸ்டேக் ஆக்சுவலாக. பண்ணணும். குட்டி போட்டோடனே வார்ம் வாட்டர் கொடுக்கணும். தென் குட்டி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்கு ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் குட்டி போடுதா அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு குட்டிகளுக்கு வந்துட்டு எந்த மாதிரி தீவனங்கள் நம்ம கொடுக்க போகிறோம், அது எப்படி எந்த பீரியடில் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நீங்கள் அந்த குட்டி போட்ட டைமிங்லேயே அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. குட்டி போட்ட டைம்லேயே நீங்கள் வந்துட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா தான். இப்போ இந்த டைமில் வந்துட்டு இந்த ஆடுகளுக்கு இந்த குட்டிகளுக்கு வந்து இந்த தீவனங்களை கொடுக்க போகிறோம். இதுலேருந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கணும். குட்டி போட்ட அந்த சின்ன இதில் நீ அதுக்கப்புறம் பிளான் பண்ணாமல் விட்டுற என்ன ஆகுது அப்படின்னா அந்த குட்டி வந்து டல்லாகி கடைசியாக செத்து போயிடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஓகே. லைக் இந்த மாதிரி குட்டி போட்ட டைமில் அதுக்கு குட்டிகளுக்கு தேவையான தீவன முறைகளை வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஆவரேஜாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் தீவனத்தை வந்துட்டு நீங்கள் அந்த ஆரம்ப காலத்து குட்டி கொடுக்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த தீவனங்களை வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது, அது எந்த மாதிரி ரேஷியோவில் மேக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். லைக் இப்போ நீங்கள் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணி ஒரு குட்டியை நீங்கள் மேம்படுத்தி வரீங்களோ அதுதான் ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேங்களா. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த குட்டி கடைசி வரைக்கும் அது அப்படியே சின்னதாக தாங்க இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 16% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 16%